Hi friends, welcome to Uma's Creative World. இன்னைக்கு நம்ம சேனல்ல Kids Homeschooling ஓட 12th எபிசோட் தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிட்ஸ் எஜுகேஷன் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம நிறைய ஆன்லைன்லயா இருக்கட்டும் ஷாப்ஸ்ல நம்ம ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எது பெஸ்டா இருக்குங்கிற ரிசர்ச் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்றோம். அதே மாதிரி நான் வந்து நிறைய ஆன்லைனில் நான் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கும் போது அமேசான் வெப்சைட்டில் வந்து மேக்னெட்டிக் ஆல்ஃபா போர்டு வந்து எனக்கு கிடச்சிது. இந்த மேக்னெட்டிக் ஆல்ஃபா போர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு வேர்ட்ஸ் மேக் பண்ண சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த மேக்னெட்டிக் போர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் A to Z வரைக்கும் கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே பிளாக் சைஸில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேசிக்கான வேர்ட்ஸ் குழந்தைங்களுக்கு 3 to 5 years வரைக்கும் உள்ள கிட்ஸுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி உள்ள வேர்ட்ஸை வந்து பிக்சராக கொடுத்துருக்காங்க. பிக்சர் ஃபார்மேட்டில் ஃப்ளாஷ் கார்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிக்சருக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸை வந்து குழந்தைங்களுக்கு எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள கிட்டு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த கிட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த மேக்னெட்டிக் ஆல்ஃபா போர்டோட பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க்கை வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மூலயமா போய் அமேசான் வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் ஃப்யூச்சராக வரக்கூடிய ஒவ்வொரு எபிசோட்லேயும் கிட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லான எஜுகேஷ்னல் டாயாக இருக்கட்டும் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் நாங்கள் ரிவ்யூ பண்ணி அதை நாங்கள் வந்து லிங்க் மூலியமாக உங்களுக்கு கொடுக்குறோம். நீ அதை செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 12th எபிசோடில் ஃபர்ஸ்ட் வந்து டேஸ் ஆஃப் த வீக்ஸ் தான் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். தேர் ஆர் 7 days ஆஃப் த வீக்ஸ். சண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நான் ஆர்டர் படி எல்லா டேஸையும் நான் கொடுத்துருக்கேன். இந்த டேஸை வந்து கிட்ஸுக்கு வந்து ரைம்ஸ் ஃபார்மேட்லேயே இருக்கட்டும் இல்லை நீங்கள் இந்த சார்ட்லேயே வச்சுட்டு பாயிண்டர் ஃபிங்கரை யூஸ் பண்ணி ஒவ்வொரு டேஸையும் பாயிண்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் படி சொல்லிக் கொடுங்க. சொல்லி கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் ஆக்டிவிட்டி மூலியமாக கூட அவங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சில பேர்கிட்ட ஃப்ளாஷ் கார்டு இருக்கலாம். ஃப்ளாஷ் கார்டு இல்லாதவங்க ஒரு பிட் ஆஃப் பேப்பரில் நீங்கள் வந்து சண்டே டு சாட்டர்டே வரைக்கும் எல்லாம் எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஷஃபில் பண்ணி கொடுங்க. அவங்க ஆர்டர் பண்ணி வைக்கிறாங்களான்ட்டு செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டேஸ் ஆஃப் த வீக்ஸை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸில் 26 லெட்டர்ஸ் இருக்குங்கிறது குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் சொல்லலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வவல்ஸ் ஃபர்ஸ்ட் வவல்ஸ். தேர் ஆர் 5 vowels. என்னெல்லாம்? A, E, I, O, U are called vowels. 5 letters vowels and rest of the letters are consonants. A, E, I, O, U இருக்குல்ல அந்த 5 லெட்டர்ஸும் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்னெல்லாம் வேர்ட்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாங்கிறதையும் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். அதாவது தான் நான் இந்த அடுத்த இதில் கொடுத்துருக்கேன். ஷார்ட் வவல்ஸ். ஏ சவுண்ட். ஏயோட சவுண்ட் என்ன? அ. ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஏலேருந்து இசட் வரைக்கும் உள்ள எல்லா லெட்டர்ஸோட ஃபோனிக்கல் சவுண்ட் அவங்களுக்கு சொல்ல தெரியுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இதை வேர்டை வந்து அவங்க படிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா டீயோட சவுண்ட் என்ன? ட. ட. ஏயோட சவுண்ட் அ. பியோட சவுண்ட் ப. ப. ஸோ இந்த 3 சவுண்டையும் ஜாயின் பண்ணி சொல்லும் போது டேப்புங்கிற வேர்டை வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு A to Z வரைக்கும் உள்ள எல்லா லெட்டருக்கும் அவங்க ஃபோனிக்கல் சவுண்ட் சொல்ல தெரியுதான்னு செக் பண்ணிவிட்டு இதை சொல்லி கொடுங்க. லெட்டர் A, லெட்டர் E, லெட்டர் I, லெட்டர் O அண்ட் லெட்டர் U எல்லா லெட்டர்ஸுக்கும் நான் வவல் சவுண்ட்ஸ் வர மாதிரி உள்ள வேர்ட்ஸை ஃப்ரேம் பண்ணி இதில் கொடுத்துருக்கோம். அதையும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அடுத்ததாக இந்த எபிசோடில் இட்ஸி பிட்ஸி ஸ்பைடருங்கிற ரைம்ஸ் தான் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த ரைம்ஸை வந்து குழந்தைங்களுக்கு ஆக்ஷன் மூலிமா சொல்லிக் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் அடுத்ததாக இந்த எபிசோடோட ஒர்க் ஷீட் தான் பார்க்க போகிறோம். லெட்டர் X, லெட்டர் Y அண்ட் லெட்டர் Z இந்த 3 லெட்டரோட கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டரை எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுங்கிறது தான் இந்த ஒர்க் ஷீட்டில் சொல்லி கொடுத்துருக்கோம். இதோட ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸை எப்படி
ட்ரேஸ் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அவங்களுக்கு A to Z வரைக்கும் எழுதவும் தெரிஞ்சிருக்கும். இனிமேல் நம்ம ஃபர்தராக வேறு ஒர்க் ஷீட்டாக இருக்கட்டும் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்பர் 4, நம்பர் 5 அண்ட் நம்பர் 6 இந்த 3 நம்பர்ஸை எப்படி ட்ரேஸ் பண்ணணுங்கிறதுக்கான ஒர்க் ஷீட் ரெடி பண்ணியிருக்கேன். ட்ரேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சர்க்கிள் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் நேம்ஸையும் நம்ம ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். அடுத்ததாக அப்பர் கேஸையும் லோயர் கேஸ் மிஸ்ஸிங் லெட்டர்ஸை வந்து கரெக்டாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணி எழுதுறாங்களான்ற பார்க்கறதுக்கான ஒர்க் ஷீட் தான் இது. மேலே நான் வந்து A to Z வரைக்கும் வரிசை எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை பார்த்து அவங்க கரெக்டாக பிக் பண்ணி எந்த இடத்துல எந்த லெட்டர் வருதுன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி எழுதுனா மட்டும் போதும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த மேலே A to Z வரைக்கும் நம்ம எழுதாமல் ஜஸ்ட் மிஸ்ஸிங் லெட்டர்ஸை மட்டும் நீங்கள் கொடுத்து அவங்கள எழுத வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒர்க் ஷீட் கொடுங்க. அதே மாதிரி தான் நான் லோயர் கேஸ் லெட்டருக்கும் நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க் ஷீட்டையும் அவங்களுக்கு எழுத சொல்லுங்கள். அடுத்ததாக இந்த ஒர்க் ஷீட் A to Z வரைக்கும் ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் லெட்டர்ஸையும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக பிகினிங் சவுண்ட்ஸ் வரக்கூடிய A to Z வரைக்கும் உள்ள எல்லா லெட்டர்ஸோட பிக்சர்ஸை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிக்சர்ஸ்க்கு கரஸ்பாண்டிங் பிகினிங் சவுண்ட் என்னென்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதில் எழுத தெரிஞ்சிருக்கணும். லெட்டர் Z வரைக்கும் நான் இந்த ஒர்க் ஷீட்டில் கொடுத்துருக்கேன். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடோட எல்லா சிலபஸையும் PDF ஃபார்மேட்டில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களோட இருக்கிற பேரண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சிலபஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.